நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக்காக, அதாவது எடுத்துக்காட்டா இப்போ 5ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்ல இருந்து 5000 ரூபா போகணும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த 5000 ரூபா வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ அந்த 5ஆம் தேதி ஏதாவது லீவாக இருக்குன்னா ஒரு நாள் முன்னா பின்னா போகும். ஒரு நாள் 5ஆம் தேதி சண்டே வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் எடுப்பாங்க, இல்லைன்னா திங்கட்கிழமையும் எடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நம்ம கொடுக்குது. ஏன்னா இது கட்டியாகணுங்கிற கட்டாயம் நமக்கு கிடையாது. இஎம்ஐனா தான் கட்டாம விட்டுட்டோம்னா சிபில் ஸ்கோர் பாதிச்சிரும் அப்படின்னு நம்ம பயந்து போய் அதை கரெக்டாக கட்டுவோம். ஆனால் இதில் அப்படி எதுவுமே கிடையாது. இது நம்மளா நமக்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சேமிக்கிறது தான் இந்த எஸ்ஐபி. ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கொடுக்குது. அப்புறம் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். ஸோ எஸ்ஐபினால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி மாதம் மாதம் இன்வெஸ்ட் ஆகிறப்போ மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது அப்படின்னா ஜனவரி 26ல் பார்த்தீங்கன்னா ஒரு 26,800 26,200 இருக்கலாம். பிப்ரவரியில் ஒரு 100 பாயிண்ட் எச்சா இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஸோ இது மேலே கீழேயும் போயிட்டே இருக்கும் மார்க்கெட். ஸோ எஸ்ஐபியும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்லையும் இன்வெஸ்ட் ஆகி ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்க்கு இது பெரிய அளவில் உதவி செய்யுது. அப்புறம் இது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சின்னதாக சேமிக்கிறது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக திருப்பி கிடைக்கும். ஸோ இதுதான் எஸ்ஐபி அப்படிங்கிறது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்.